அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், கீழே பிலோ செஷன்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த லெவல்ஸ் எல்லாம் வைத்து நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோங்க. இது ஒரு அடிஷ்னல், நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே இந்த வீடியோ, ஓகேங்களா? வேறு ஒரு நோக்கமும் கிடையாது. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து செயல்படுது அப்படிங்கிறதுக்கான விடை தான், ஓகேங்களா? நாம் நியூஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் எதுவுமே பார்க்குறது கிடையாதுங்க. சம் கால்குலேஷன், அதுக்கு சட்டன் ரூல், அதை பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். யூடியூப்பில் யார், சோஷியல் மீடியாவில் யார் எது கொடுத்தாலும் நம்பாதீங்க. நீங்கள் படித்து முழுமையாக தெரிஞ்சிருந்தால் நம்புங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதை சேர்த்து தான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக்கு அது மட்டுமல்ல. இன்றைக்கி ஃப்ரைடே, நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது, மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது. 24,900 கால் 148 ருபீஸ்க்கு எபோ மேலே இருந்தால் நிஃப்டி ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டைமிங்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், டைமிங் எப்படி என்னங்கிறது, அதை விட்டுருங்க. 148 ருபீஸ்க்கு கீழே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன், இப்படியே இருக்கும். ஆனால் மேலே இருந்தால் அது கதையே வேறங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். புரியுதுங்களா? அந்த 148க்கு எபோ இருந்திருந்தா, அதே போல் 145 எபோ மேலே இருந்த உடனே அதனுடைய இதே மாறிடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் மேக்ஸ். நம்ம மேக்ஸ் சார்ந்து தான் எதையுமே செய்யறோம். அப்போ நிஃப்டி என்ன இருக்கும், கண்டிப்பாக ஏறி இருக்கும். சரி, ஒரு விலையில போய் இவர் திரும்பி ஆகணும்னு சொல்லியிருப்பேன், எய்தர் டவுன் ஆர் அப், ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு ஏன் இவர் திரும்பல, அப்படியே இங்கேயே கன்சல்டேஷன் போட்டு அப்படியே மேலே போயிட்டாப்ல? ஏன்? அதே போலதான் கீழே வந்தாலும் ஒரு விலையில திரும்பணும், ஒரு டவுன் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ இதனுடைய டைரக்ஷன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இன்னைக்கு மார்க்கெட் மேக்ஸ்ல இன்னும் அப்படியே ஃபர்தர் ரேலியாவே இருந்திருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது? எல்லாமே மேக்ஸ் சார்ந்து மட்டும் படிங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா போய் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க, தெரியாமல் மட்டும் செய்யாதீங்க. சரி, அப்புறம் நம்ம ஸ்மார்ட் டிசைடரில் அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடரில் காலையில் பை ட்ரிகர்டு, செல்லு கன்ஃபார்ம் பண்ணல, ட்ரிகர் ஆகிருக்கு, ஆனால் பையை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரேலி ஆகிடுச்சு. சிம்பிள், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல நம்ம இதை என்ன பண்ணுறோம், ஸ்மார்ட் டிசைடரை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். நம்ம மேக்ஸ் இருக்கணும் அந்த இடத்துல வேல்யூ, அப்போ தான் அதை பயன்படுத்தணும். இல்லையா அதை மட்டும் பிளைண்டாலாம் பயன்படுத்தக்கூடாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.